ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட்டிங் தாட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கடமா கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முக்கியமாக கடமா விலையாக இருந்தாலும் வாங்கிக்கிங்க, நல்லாயிருக்கும். அதை வாங்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. கடமாவை இஞ்சி பூண்டு அது பேஸ்ட் அரைச்சிக்கங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கடமை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. மொத்தமாக ஒரு பவுலில் போட்டு கடமா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு வெசலில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாத்தூள், போட்டு கொஞ்சம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கங்க. பாயில் பண்ணுறப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அது நல்லா கொதித்து வரும்போது நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கருவேப்பிலை அதெல்லாம் ஒரு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு, வானல் காஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்லாம் உள்ளே போடுறோம். சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு அது பொரிஞ்ச நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்துட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பொரிஞ்சுன்னு இருக்கிற மசாலா அதை வானலில் கொட்டிடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes அது சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 2 minutes கழித்து கடமா கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.